நான் பார்க்காத நான். பாகம் 1 முன்னுரை. இது ஒரு மர்மத்தையும் உளவியல் த்ரில்லரையும் இணைக்கும் அசாதாரணமான கதை. ஒரு மனிதன் தனது பிரதிபலிப்பை மட்டும் காண முடியாத சூழ்நிலையில் சிக்கிக் கொள்கிறான். ஆனால் அவனது நிழல் அவனை தொடர்ந்து விளையாடும் ஒரு மர்ம நாடகமாக கதை உருமாறுகிறது. கதை தொடக்கம். சென்னை, இரவு 11:30. கார்த்திக் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் ஒரு வழிப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். தெருவிளக்குகள் மங்கிய ஒளியில் ஒரு சில நாய்கள் தங்கள் உணவுக்காக தேடிச் செல்லும் ஒலி மட்டும் கேட்டது. அவனது கையில் இருந்த மொபைல் காமெராவை திரும்பி பார்த்தான். சில நாட்களாகவே அவன் எதிரில் இருக்கும் கண்ணாடிகளில் தனது பிரதிபலிப்பை காண முடியவில்லை. இது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணினாலும் உள்ளுக்குள் ஒரு அசாதாரண பயம் ஒளிந்திருந்தது. மறைந்த பிரதிபலிப்பு. அன்றிரவு வீட்டில் உள்ள பெரிய கண்ணாடிக்கு முன்னால் கார்த்திக் நின்றான். என்னடா இது? நானே இல்ல. அவனது முன்பு கண்ணாடியில் உலகம் பளிச்சென பிரதிபலித்தது. ஆனால் அவன்தான் இல்லை. அவன் அருகில் இருந்த ஸ்டூல், கதவு அனைத்தும் சரியாக இருந்தது. ஆனால் அவன் முகம் மட்டுமே காணவில்லை. அவனை பார்ப்பது போல் ஒரு வலியும் தோன்றியது. தன்னுடைய தோற்றம் இல்லாமல் ஒரு வெற்றிடமான உருவம் போல அந்த கண்ணாடியில் அவன் நிற்க உடல் நடுங்கியது. அவன் பயந்து கொண்டு மொபைல் எடுத்தான். செல்பி மோடில் பார்க்க முயன்றான். ஒன்னும் வரல. இது எப்படி முடியும்? பின்புறத்தில் இருக்க வேண்டிய அவனது பிரதிபலிப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்தில் ஒரு குளிர்ந்த நிழல் அசைந்தது போல தெரிந்தது. முதலாவது நிழல் திடீரென அவன் அருகே இருந்த அறை கதவு தானாக திறந்துவிட்டது. உள்ளே இருட்டிலிருந்து ஒரு கருமையான உருவம் வெளியில் வந்தது. நீ பார்ப்பதற்குள் நான் வந்துவிட்டேன். அவனது இதயம் பெருமூச்சு விட்டது. ஏதோ ஒருவர் அவன் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது போல் ஒரு உணர்வு. பயத்தால் அவன் நெஞ்சை தழுதழுத்து பார்ப்பதற்கு திரும்பினான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. பாகம் 2 தொடரும். இது ஒரு மர்மக் கதையின் தொடக்கம் மட்டுமே. இந்த கதையில் என்ன நடக்கப் போகிறது? கார்த்திக் எதனால் தனது பிரதிபலிப்பை காண முடியவில்லை? அவன் பின்னால் இருக்கும் அந்த நிழல் யார்? விருப்பமிருந்தால் பாகம் 2 தொடர்வதற்கு விரிவாக எழுதலாம். டெவில்